மோசே சொன்னான் பாருங்க, ஆண்டவர் சொன்னார், என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன் என்று சொன்னபோது மோசே சொன்னான், இதோ உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா நான் போக மாட்டேன், உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எந்த விஷயமானாலும் சரி, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் வேணும்ப்பா. உண்மை ஆராதிக்கும் போது உங்கள் பிரசன்னம் வேணும், உண்மை துதிக்கும் போது உங்களுடைய பிரசன்னம் வேணும், நான் ஜெபிக்கும் போது உங்கள் பிரசன்னம் வேணும். ஏதோ அது ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், ஏதோ ஒன்று இருதயத்தில் சரியாக இல்லைன்னா எவ்வளவு முக்கி மோதி எவ்வளவு ஆண்டவரேன்னு கண்ணெல்லாம் இறுக்கி பிடிச்சிங்கனாலும் தேவனுடைய பிரசன்னத்தை பெற முடியாது. பட் when your heart is right, உன் இருதயமானது சரியாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை நீ பெறாமல் இருக்கவே முடியாது. ஆமென். அவர் வந்துடுவார், அவர் ஆளுகை செய்வார். பாருங்க, குடிகாரனுக்கு போதை குடிக்கிறதில்ல, கேட்குறீங்களா? அதனால தான் வசனத்தில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணுது. டோன்ட் பி ட்ரங்க் வித் வைன் பட் பி ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்படின்னு வசனம் போட்டிருக்குது. அப்படியாக குடித்து அதில் மயக்கம் உண்டாகாமல், அதில் போதை உனக்கு வராமல், தேவனுடைய பிரசன்னம் உன் ஆர்வமாய், தேவனுடைய பிரசன்னம் அதுவும் போதையாக இருக்கும். ஆமென். அப்பா, நீங்கள் இல்லைன்னா என்னால் போக முடியாதுப்பா, உங்கள் பிரசன்னம் வேணும். ஹல்லேலூயா.